ஓபிஎஸ் அமைதியாக இருக்கிறாரு, எதுவுமே சொல்லலை, ஒரு ப்ரெஸ் மீட்டு கூட நடத்தலை, எல்லா கட்சிகளும் கூட்டணிக்கு தயாராகிருச்சு, ஓபிஎஸ் ஏன் இன்னும் தயாராகலை அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓபிஎஸ்ஸினுடைய அமைதி கூடிய விரைவில் ஒரு அதிரடி ஆட்டத்தை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஆரம்பிக்க போகிறாங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிமுக பிஜேபி கூட்டணி எல்லாருமே சொன்னாங்க, இந்த கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி ரொம்ப சாதுர்த்தியமாக இந்த கூட்டணியை உருவாக்கிட்டாரு. இந்த கூட்டணியிலேருந்து பிரிஞ்சு வந்தாலுமே இந்த கூட்டணியை உருவாக்குறதுக்குன்னு ஒரு திறமை வேணும் அப்படின்னு எல்லாரும் சொன்னாலுமே அதிமுக பிஜேபி கூட்டணி எப்படி அமைஞ்சது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த கூட்டணி பற்றி நம்ம பெருசாக எதுவும் சொல்ல தேவையில்லை. இந்த கூட்டணியை மக்கள் ஏற்றுக்கிறாங்களா ஏற்றுக்கல அப்படிங்கிறத 2026 சட்டசபை தேர்தல் தான் நமக்கு நல்லா தெரியும். எடப்பாடி பழனிசாமியை எப்படியாவது தன்னுடைய கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துன்னு சொல்லிட்டு அமித்ஷா ஆசைப்பட்டார். பிஜேபியினுடைய நிர்பந்தத்தில் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அமைச்சிருக்கிறார். அதுதான் உண்மை. எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் பிஜேபியோட கூட்டணி வைக்கணும்னு ஆசைப்படலை. அமித்ஷா கொக்கி போட்டு எடப்பாடி பழனிசாமியை தூக்கிட்டார். நீங்கள் கூட்டணிக்குள்ளே வந்தே ஆகணும், இல்லைன்னா நீங்கள் சிக்கிடுவீங்க, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, ஐயா சாமி நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கள் சசிகலா காலிலே விழுந்து பழக்கப்பட்டவங்க, உங்கள் காலில் விழுகிறதுன்னா எங்களுக்கான கஷ்டமாக விழுந்துடுறோம் அப்படின்னு சொல்லி கூட்டணியை உறுதிப்படுத்திட்டாங்க. அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க, எடப்பாடி பழனிசாமியை உட்காந்து வைக்கிறாங்க, ஒரு ப்ரெஸ் மீட்டாக நடத்துகிறாங்க. அதிமுகவோட கூட்டணி உறுதியாயிடுச்சுன்னு சொல்லி அதை உறுதிப்படுத்திட்டு போகிறாங்க. கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டும் போகிறாரு அமித்ஷா. டெல்லி பறந்த உடனே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஐயையோ இவங்க கூட்டணி ஆட்சின்னு வேற சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு திடீர்னு செய்தியாளர் சந்திப்பு நடத்தி, அவர் அப்படிலாம் சொல்ல கிடையாது, கூட்டணி ஆட்சிலாம் சொல்லவே கிடையாது, அவர் சொன்னதை நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்கள் உங்கள் நீஸுக்காக நீங்கள் எதையும் போட்டுறாதீங்க, அது எங்கள் தலைமையில் தான் ஆட்சி அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பதட்டத்தில் செய்தியாளர் சந்திப்பில் உளறிட்டு போயிட்டார். எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அமித்ஷா அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு போகும்போது ஐயா ஓபிஎஸ் அவர் 2021 இதுவரையிலும் பிஜேபி கூட்டணி தான் இருக்கிறாங்க, ஒன்றும் கண்டுக்கிறவே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமேக்கும் ஒரு வருத்தம் இருந்தது. ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்குமே அந்த வருத்தம் இருந்தது. செய்தியாளர் சந்திப்பில் ஐயா ஓபிஎஸ் அவரோட சொன்னாங்க, அமித்ஷா அவர்கள் எங்களை சந்திக்காமல் போனது ஒரு வருத்தம் தான் அப்படின்ட்டு. அதை ஓப்பனாகவே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பேசிட்டாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை நம்புகிற அமித்ஷா, எடப்பாடி பழனிசாமி நம்புகிற பிஜேபி கூடவே பயணித்த ஐயா ஓபிஎஸ் அவர்கள்ட்ட எதுவுமே சொல்லாமல் கொள்ளாமல் சந்திக்காமல் போனால் யாருக்காக இருந்தாலும் வருத்தம் இருக்கத்தானே செய்யும். தொண்டர்கள் எல்லாருமே ஐயா ஓபிஎஸ் பக்கம் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி தோல்வி அடைந்த ஒரு தலைமையை எடப்பாடி பழனிசாமியை இன்றைக்கி பிஜேபி கூட்டணியில் ஏற்றுக்கிட்டாங்க. அதிமுக பிளவுபட்டு ஐயா ஓபிஎஸ் அவர் தனியாக அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுன்னு சொல்லி ஒன்று நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது எதுக்காக நடத்துகிறான்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். தொண்டர்களுடைய உரிமையை எடப்பாடி பழனிசாமி அபகரிச்சிட்டாரு. அதை மீட்டெடுக்கிறதுக்காக தான் இந்த தர்மயுத்தத்தையே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பிஜேபியோட 2024 பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைச்சு தான் தேர்தலை சந்திக்கிறாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்களை பற்றி எல்லாரும் சொன்னாங்க, ஓபிஎஸ் தனித்து விடப்பட்டார், அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு கிடையாது அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. சொன்னவங்களுக்கெல்லாம் ஒரு பதிலடி கொடுத்தாரு ஐயா ஓபிஎஸ். நான் களத்தில் நிற்க முடியும், என்னால் வெற்றி பெற முடியும், நான் யார் அப்படிங்கிறத மக்களுக்கு நான் ப்ரூவ் பண்ண முடியும், என்னை எதிர்த்த எதிரிகளுக்கும் என் பின்னால் இருந்து முதுகில் குத்தின துரோகிகளுக்கும் நான் யார் அப்படிங்கிறத என்னால் காட்ட முடியும் அப்படிங்கிறத ஐயா ஓபிஎஸ் அவர் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் சுயேட்சையாக பலாப்பழ சின்னத்தில் நின்றாங்க. எல்லாருக்குமே தெரியும். 33% வாக்குகள் வாங்கினாங்க. 3,42,000 வாக்குகள் மக்கள் வாக்களித்தாங்க. சும்மா யாரும் வாக்களிக்க மாட்டாங்க. 3,42,000 வாக்குகள் கிடைச்சிருக்குன்னா சும்மா கிடைக்குமா? ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சுயேட்சா போட்டியிடும் போதும் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி இரட்டை இலை சின்னத்தோடு ஒரு ஆளை நிப்பாட்டினார். 5 ஓபிஎஸை கொண்டாந்து கூட நிப்பாட்டினார். உங்களுக்கு நல்லா தெரியும். எப்படியாவது குழப்பி விட்டு ஓபிஎஸ் அரசியல் அனாதையாக்கணும் அப்படின்னா சொல்லி நினச்சி தான் ஆர்பி உதயகுமார், திமுக, எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்காங்களோ ஓபிஎஸ் அப்படிங்கிற ஒரு பேரில், பன்னீர்செல்வங்கிற பேரில் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு நாமினேஷன் தாக்கல் பண்ணி எவ்வளவோ இடையூறு செஞ்சாங்க. மக்களுக்கு தெரியாதா யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படின்ட்டு? மக்கள் கரெக்டாக ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு வாக்களித்தாங்க.
இந்தியாவிலேயே ஒரு சுயேட்சை 2வது இடத்துல வந்தது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான். இரட்டையில் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் டெபாசிட் இழக்குது. அதுக்கு மேற்பார்வை பார்த்தவர் யார் தெரியுமா? ஆர்பி உதயகுமார். ஒரு நாள் கூட ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் வந்து பிரச்சாரமே பண்ண கிடையாது. நாமினேஷன் பண்ணுற அன்னைக்கு வந்தார், அத்தோடு தெரிச்சு ஓடிட்டார். மக்கள் ஏற்றுக்கிறல, எடப்பாடி பழனிசாமி தலைமையும் ஏற்றுக்கிறல, எடப்பாடி பழனிசாமி பின்னாடி யார் யாரெல்லாம் ஆதரித்து வந்தாங்களோ அவங்களும் ஏற்றுக்கிறல. மக்கள் வந்து அதிமுகவுடைய தலைமை இவர் தான் அப்படிங்கிறத ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் அடையாளம் காட்டிட்டு போயிட்டாங்க, ஐயா ஓபிஎஸ் தான் அப்படின்ட்டு. அந்த பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி 18.5% நாங்கள் வாக்கு வாங்கிட்டோம், எங்களுக்கு செல்வாக்கு இருக்குது அப்படின்லாம் சொல்லி பேசினாங்க இல்லையா? ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இல்லை அப்படின்னா அந்த 18.5% வாக்கு வந்து வந்திருக்காது. ஐயா ஓபிஎஸ் அவர்களை வந்து ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் நிற்க வச்சு ஒட்டுமொத்த அதிமுகவினருடைய வாக்குகளையும் வாங்கிட்டு எங்களுக்கு 18% வாக்குகள் வந்து இருக்குது, எங்கள் மக்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பிஜேபியினர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்களால் வந்தது தான் அந்த வாக்கு சதவீதம். இன்றைக்கி அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு தோற்றுப்போன தலைமையை நம்பி ஒரு கூட்டணி அமைக்கிறாரு. ஐயா ஓபிஎஸ் அவர்கள்ட்ட வந்து எந்த விதமான ஒரு ஆலோசனையும் நடத்தலை. அவர் மத்திய உள்துறை அமைச்சரே, அவர் வந்து ஓபிஎஸ் வந்து ஆலோசனை நடத்துவாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்கலாம். மத்திய அமைச்சராக இருந்தாலுமே அதிமுக அப்படின்னு வந்தால் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பின்னாடி தான் தொண்டர்கள் பலம் இருக்குது. எடப்பாடி பழனிசாமிகிட்ட இரட்டை இலச்சினம் இருக்கிறதுனால அவர் தான் அதிமுகன்னு கிடையாது. இரட்டை இலச்சினத்தை வச்சு தான் எடப்பாடி பழனிசாமி அவருடைய முகத்தை காமிச்சு சந்தித்த எல்லா தேர்தலுமே தோல்வியை சந்தித்தார். பிஜேபியில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும், அதுலேயும் குறிப்பாக அண்ணாமலைக்கு வந்து நல்லாவே தெரியும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் யார் அப்படின்ட்டு. இப்போ அமித்ஷா அவர்கள் வந்து முழுமையாக வந்து எடப்பாடி பழனிசாமி நம்புகிறாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள்ட்ட இதை பற்றி எதுவுமே பேசலை. ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே அமித்ஷா அவர்கள் மீது வருத்தத்தில் தான் இருக்காங்க. 2 முறை தமிழகம் வந்த அமித்ஷா அவர்கள் ஒரு முறை கூட சந்திக்கலை. எல்லாத்துக்கும் வருத்தம் இருக்கத்தானே செய்யும், இல்லாமல் போகாதுல்ல. ஆதி முதல்ல இருந்து நாங்கள் வந்து உங்களோட கூட்டணியில் இருப்போம், எங்களை கண்டுக்க மாட்டீங்க, கூட்டணியே வேணான்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி கூட்டணின்னு சொல்லி வந்தவங்களை நீங்கள் வந்து ஏற்றுக்குருவீங்க, இதில் என்ன நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் கேட்குறதுல தவறு இல்லைல்ல. 2 முறை வந்தார் அமித்ஷா, ஓபிஎஸை வந்து கண்டுக்கிறவே இல்லை. டிடிவி தினகரனுமே வந்து அவர் பார்க்கல, என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜக என்ன நினச்சிருந்துருக்கணும், ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு பேசியிருந்துருக்கணும். ஏன் எடப்பாடி பழனிசாமியினுடைய பெயரை உச்சரிக்கிற அமித்ஷா ஏன் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பேரை உச்சரிக்க முடியாதா என்ன? அப்போ பிஜேபி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஐயா ஓபிஎஸ் அவர்களை வந்து எங்கள் கூட்டணியில் இருக்கிறாங்கன்னு அப்படியே சொல்லிக்கிட்டே வந்து கடைசியில் நம்ம வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்ம கழட்டி விட்டுருவோம்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எடுத்து ஆடக்கூடிய அந்த ஆட்டத்தில் பிஜேபி திருச்சி ஓடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் போல் அப்படித்தான் தெரியுது. பாமக 2 பிளவாக போயிருச்சு. ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் நடந்த பிரச்சனையில் 2 பேரும் தனித்தனியாக இப்போ செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி தேமுதிக வந்து அதிமுக கூட்டணியிலேருந்து விலகி வந்துடுச்சு. அதிமுக எங்களுக்கு கூட்டணி துரோகம் செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துருச்சு. கூட்டணியில் இருக்கிறாங்க எங்களோட அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டாலுமே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து நான் ஜனவரியில் கடலூரில் ஒரு மாநாடு நடத்துகிறோம், அதில் தான் நாங்கள் உங்களுடைய கூட்டணியை பற்றி நாங்கள் அறிவிப்போம் அப்படின்னு வந்து தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகம் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, அதிமுகவோட கூட்டணியை வச்சு நம்ம வந்து எப்படியாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவில் அவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, எங்களுடைய தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சு நம்ம வந்து தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய நோக்கம். அதை மாநாட்டில் நடிகர் விஜய் அவர்களுமே வந்து தெளிவாக வந்து பேசியிருந்தாங்க. அதிமுக வந்து பெரிதும் நம்பினது யாரை அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தை. எப்படியாவது வந்து விஜயை கூட்டணிக்குள்ளே இழுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஜெயிச்சு வெற்றி பெற்று நம்ம முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கனவு கண்டார். ஆனால் அந்த கனவை தகர்த்தெறிஞ்சிட்டாரு அமித்ஷா. நீ அங்கெல்லாம் போகக்கூடாது தம்பி, நீ எங்கள்கிட்ட கூட்டணிக்குள்ளே வந்துருங்க, இல்லைன்னா என்ன நடக்கும் தெரியும்ல அப்படின்னு சொல்லி மிரட்டி ஒரு கூட்டணியை உருவாக்கிட்டார். இப்போ ஒரு திராவிட கட்சி எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு வேணும். ஏன்னா தமிழக வெற்றி கழகம் வந்து திமுகவை கடுமையாக எதிர்க்கிறாங்க, பிஜேபியும் கடுமையாக எதிர்க்கிறாங்க. பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால தான் அதிமுகவையும் இன்றைக்கி வந்து அவங்க எதிர்க்க வேண்டிய சூழல் வந்து ஏற்படுது. இருந்தாலும் அதிமுகவை வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்க எதிர்த்து வந்து விமர்சனம் பண்ணலை.
அதிமுகவுடைய வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவங்க வந்து விமர்சனம் பண்ணலை. ஆதவ் அர்ச்சனா கூட சொன்னார், ஒரு தோற்று போன கட்சி, தோற்று போன ஒரு கட்சியை நாங்கள் எதுக்குமே விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். இப்போ தமிழக வெற்றி கழகம் எதை நோக்கி நகருது அப்படின்னா, ஒரு திராவிட கட்சி நமக்கு வேணும். தொண்டர்கள் பலத்தோடு செல்வாக்கோடு மக்கள் செல்வாக்கோடு இருக்கிற ஒரு தலைவர் அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர் தான். இங்கே கட்சியை விட்டு எடப்பாடி பழனிசாமி விலக்கி வச்சாலுமே மக்கள் அம்மாவனுடைய வாரிசு யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா டக்குன்னு அவர் ஓபிஎஸ் தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்காங்க. தமிழக வெற்றி கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, இங்கே திராவிட கட்சியில் ஒரு தலைவராக இருக்கக்கூடிய ஐயா ஓபிஎஸ், இவங்க எல்லாம் 4 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணியை உருவாக்குனா எப்படி இருக்கும், இதனுடைய தேர்தல் அரசியல் எப்படி இருக்கும் அப்படி சொல்லி நாள்தோறுமே வந்து அரசியல் விமர்சகர்கள் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஐயனார் நாகேந்திரன் கூட சொல்கிறாரு, ஓபிஎஸும் டிடிவி தினகரன் எங்கள் கூட தான் கூட்டணியில் இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அமித்ஷா அவர்கள் வந்து இதை சொல்லியிருக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகனுடைய தலைவர்கள் வந்து எப்படி வேணாலும் மாறுவாங்க. நம்ம ஆட்சியை பிடிச்சா போதும், நம்ம வந்து இது சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டசபைக்குள்ளே போனால் போதும், நம்ம ஜெயிச்சா போதும், வாக்கு பெர்சன்டேஜ் அதிகப்படுத்தினா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய அரசியல். பாஜகனுடைய அரசியல் அதுதான். எப்படியாவது அதிமுகவை வீழ்த்திட்டு திமுகவா பாஜகவான்னு சொல்லிட்டு நம்ம களத்தை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தமிழக வெற்றி கழகம், ஐயா ஓபிஎஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, இந்த தேமுதிக, இந்த 4 பேரும் கூட்டணி சேர்ந்து ஒரு சாட்டையை சுழட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா தமிழக அரசியல் களம் திமுக கூட்டணியா தமிழக வெற்றி கழக கூட்டணியா மாறிடும் அப்படிங்கிறத சில அரசியல் விமர்சகர்களும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்களோட சொல்லியிருந்தாங்க, நாங்கள் கலந்து ஆலோசித்து, நாங்கள் பொதுக்குழுலாம் கலந்து ஆலோசித்து விஜய்கிட்ட வந்து நாங்கள் கூட்டணி பேசக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, கூட்டணி ஆட்சியை விரும்பக்கூடியவங்க தான் தேமுதிகவும் பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த 2 பேருமே வந்து விஜயோட சேர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. ஐயா ஓபிஎஸ் அவர்களை வந்து நம்ம கூட்டணிக்குள்ளே எப்படியாவது கொண்டு வந்துடணும்னு சொல்லிவிட்டு தமிழக வெற்றி கழகம் வந்து நினைக்கிறாங்க. ஆனால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து மௌனமாக இருக்கிறாங்க, அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னா, அமைதியாக இருந்தால் எதை வேணாலும் சாதிக்கலாம். அரசியலை பொறுத்தளவில் அமைதி வந்து ரொம்ப முக்கியம். இந்த கூட்டணிகள் எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு நாளும் வந்து எப்படி எப்படி அமையுது அப்படிங்கிறத அமைதியாக ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கடைசி நேரத்தில் இந்த அமைதி வந்து ஒரு நாள் வெடிக்கும் இல்லையா, வெடிக்கும் போது பல கட்சிகள் சிதறும். ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய கை ஓங்குற அளவுக்கு ஒரு கூட்டணி உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய சிலர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் ஐயா ஓபிஎஸ் அவருடைய முகத்தை காமிச்சாதான் அதிமுகவுக்கு எதிர்காலம், பிஜேபிக்குமே எதிர்காலம். ஓபிஎஸ்ஸை ஒதுக்கி நம்ம அரசியல் செய்து நம்ம வெற்றி பெறலாம்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியோ பிஜேபியோ நினச்சாங்க அப்படின்னா அது வெறும் பகல் கனவு தானே தவிர வேறு எதுவும் கிடையாது. இனி நடக்க போகிற அரசியலை பொறுத்திருந்து பார்ப்போம். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கண்டிப்பாக சாட்டை எடுத்து சுரட்டுவார். நன்றி, வணக்கம்.